பின்வருவனவற்றை மதிப்பிடுக. இன்டகரல் 0 to pi by 2 x square cos 2x dx. இந்த கணக்கை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா பெருக்கலினுடைய சூத்திரத்தை பயன்படுத்தி சால்வ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து என்னது ஃபர்ஸ்ட் நம்ம u என்னன்னு சூஸ் பண்ணணும். இதை வந்து என்னது டிஃபரன்ஷியேட் பண்ணா இதனுடைய பவர் தான் குறைஞ்சிட்டே இருக்கும். அதனால நம்மளுடைய u அப்படிங்கிறது என்னது எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ u1 அப்படிங்கிறது என்னது 2x. ஓகே, ஸோ u2 அப்படிங்கிறது என்னது வெறும் 2. ஓகே, ஸோ நமக்கு u2 வரைக்கும் இருக்கு அப்படின்னா v3 வரைக்கும் தேவை. ஸோ நமக்கு இங்க வந்து என்னது v அப்படிங்கிறது என்னது cos 2x. ஸோ v1 அப்படிங்கிறது என்னது இதனுடைய இன்டகிரேஷன். cos 2x இன்டகிரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு sin 2x கிடைக்கும். ஓகே, டிவைடட் பை இங்க 2x இருக்கிற காரணத்தால அந்த 2x டிஃபரன்ஷியேட் பண்ணி இங்க கீழே எழுதணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்னது v2 வந்து என்னது சைனை வந்து இன்டகிரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் காஸ் கிடைக்கும். ஸோ மைனஸ் காஸ் 2x டிவைடட் பை, ஓகே, இங்க ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, இதை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு ஒரு 2 கிடைக்கும். ஸோ நமக்கு 4. ஓகே, ஸோ நமக்கு v3 வரைக்கும் தேவை. ஸோ v3 இஸ் ஈக்குவல் டு இதை வந்து என்னது நாம மறுபடியும் இன்டகிரேட் பண்ணணும். காசை இன்டகிரேட் பண்ணா பிளஸ் சைன். ஸோ அதனால என்னது மைனஸ் சைன் 2x டிவைடட் பை 8. ஆல்ரெடி இங்க 4 இருக்குது, இதை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு ஒரு 2 கிடைக்கும். ஸோ மொத்தமா நமக்கு 8 கிடைச்சிருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இன்டகரல் 0 to pi by 2 x square cos 2x dx is equal to, okay, first u v1. Okay, so u அப்படிங்கிறது என்னது x square, v1 அப்படிங்கிறது என்னது sin 2x divided by 2. ஓகே, அதுக்கப்புறம் மைனஸ், ஓகே, u1 v2 2x பெருக்கல் v2 அப்படிங்கிறது என்னது மைனஸ் cos 2x divided by 4. ஓகே, அதுக்கப்புறம் என்னது பிளஸ் u2 v3ங்கிறது என்னது 2, v3ங்கிறது என்னது மைனஸ் சைன் 2x by 8. ஸோ நமக்கு என்னது 2 பெருக்கல் மைனஸ் சைன் 2x. ஓகே, ஸோ சைன் 2x டிவைடட் பை 8. ஓகே, ஸோ நம்ம வந்து என்னது லிமிட்ஸ் என்னது இங்க 0ல இருந்து pi by 2. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்னது நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம். ஸோ pi by 2 அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க pi ஸ்கொயர் பை 4 கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னது சைன் ஆஃப் 2 pi by 2 டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இங்க மைனஸ் மைனஸ் என்னது பிளஸ், இந்த 2 இங்க கேன்சல் ஆச்சுன்னா இங்க 2 கிடைக்கும். ஸோ நமக்கு இங்க என்னது x by 2. ஸோ 1/2 பெருக்கல் pi by 2 பெருக்கல், ஓகே, ஸோ இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ அதனால வெறும் cos 2x தான். ஸோ நமக்கு cos ஆஃப் 2 பெருக்கல் pi by 2. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து 2, இங்கே வந்து 4, இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே பிளஸ் இருக்கு, அதனால மொத்தமாக மைனஸ். ஸோ நமக்கு 1/4 பெருக்கல் சைன் ஆஃப் 2 pi by 2. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்பர் லிமிட் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ மைனஸ், ஓகே, இப்போ லோயர் லிமிட் அப்ளை பண்ண போறேன். எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 0 போடும்போது இந்த டேர்ம் 0 ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறம் இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ், எக்ஸுக்கு பதிலாக 0 போடும்போது இந்த டேர்மும் 0 ஆயிடும். ஓகே, ஸோ நமக்கு என்னது சைன் 0 வந்து 0 அப்படின்னு தெரியும். ஸோ இந்த டேர்மும் 0 முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம நமக்கு என்ன தெரியும் வந்து என்னது இங்க 2 கேன்சல் ஆச்சுன்னா சைன் பை அப்படின்னு கிடைக்கும். இங்க 2 கேன்சல் ஆச்சுன்னா காஸ் பை அப்படின்னு கிடைக்கும். இங்க 2 கேன்சல் ஆச்சுன்னா சைன் பை அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன தெரியும்? sin pi is equal to 0 and cos pi is equal to minus 1 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து இங்க எழுதலாம். எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க pi squared by 4, அதாவது இந்த டேர்ம் வந்து நமக்கு 0 ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் இங்க வந்து pi by 4 பெருக்கல் மைனஸ் 1, அதுக்கப்புறம் என்னது இந்த டேர்ம் நமக்கு 0 ஆயிரும். ஓகே, ஸோ நமக்கு மொத்தமா என்ன கிடைக்கு? மைனஸ் pi by 4 அப்படின்னு கிடைச்சிருக்குது. ஸோ நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. Integral 0 to pi by 2, okay, x square cos 2x dx is equal to minus pi by 4. Okay, so நம்ம வந்து என்னது இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.